பாட்டு முதலாம் அதிகாரம். Song of Solomon, chapter 1. 9ஆம் வசனத்தை வாசி. Let's read verse 9. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்கள் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். இந்த உன்னத பாட்டை வியாக்கியானிப்பது ஒரு சவாலாய் இருக்கிறது. To interpret this particular Song of Solomon, that is a great challenge. ஒவ்வொரு வசனத்தில் பேசுகிறது யார் என்று கண்டுபிடிப்பது ஒரு சவாலாய் இருக்கிறது. And to find out who is actually speaking in each and every single verse, it is difficult. ஆனாலும் அதை கண்டுபிடிக்கலாம். But still we can find it out. இப்பொழுது இந்த சூலமித்தியால் இருக்கிற இடம் ராஜாவினுடைய அறை. And at the moment, presently, the Shulamite woman, she is inside the king's chamber. அதுதான் நாம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Which is what we read in verse 4. 12ஆம் வசனத்தில் அந்த ராஜா அவருடைய மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And in verse 12, the king sitteth at a table. நானும் அங்கேதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். Even I am also seated there. ஆகையால் இந்த சூலமித்தியால் அந்த ராஜாவினுடைய சாலமோனுடைய அரண்மனையில் இருந்தாலும் அவளுடைய சிந்தை தூரத்தில் ஒரு இடையின் மேல் அவளுடைய ஆசை இருக்கிறது. Though this Shulamite woman, she is seated inside the king's chamber or else in the king's palace, but her mind or her heart is afar off upon a particular shepherd. ஆகையால் அந்த மேய்ப்பன் இவளோடு பேசுவது, இவள் அந்த மேய்ப்பனோடு பேசுவதை யூகித்து அவள் அந்த பாட்டில் அவள் பாடுகிறாள். And in this song she is singing, imagining that she is speaking to the shepherd and the shepherd is replying to her. இப்பொழுது 9ஆம் வசனத்தில் பேசுகிறது இந்த இடையன் தான், அவளோடு பேசுகிறார். And in verse 9, it is this shepherd who is speaking to her. நான் ஏற்கனவே சொன்னேன், நேசரே என்று சொல்வது சூலமித்தியால், என் பிரியமே என்று சொல்வது நேசர் சூலமித்தியாலை பார்த்து. And when it is said, my beloved, it is the Shulamite women looking at the shepherd and saying it, and if it is said, my love, then it is the shepherd saying this to the Shulamite woman. உதாரணம் அதற்கு அத்தாட்சியாக 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். As a proof, let's read chapter 2 and verse 2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். இதை பேசுகிறது யாரு? And who is speaking this? மேய்ப்பன் தான் பேசுகிறார். It is the shepherd. என் குமாரத்திகள் மத்தியில் என் பிரியமானவள் இருக்கிறாள். So is my love among the daughters. அப்போ என் பிரியமே என்று அவள் அழைக்கப்படுகிறாள். And she is being called my love. இதற்கு பதிலாக 3ஆம் வசனத்தில் இவள் என்ன சொல்கிறாள்? And as in reply, what does she say in verse 3? வாசியுங்கள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். இவள் குமாரருக்குள்ளே என் நேசர் என்று அவரை அழைக்கிறார். And she is calling, so is my beloved among the sons. ஆகையால் என் பிரியமே என்று நாம் வாசித்தால் மணவாளன் பேசுகிறார். நேசரே என்று வாசித்தால் மணவாட்டி பேசுகிறாள். Where it is written my love, it is the bridegroom who is speaking, and where it is mentioned as my beloved, it is the bride who is addressing. ஆகையால் இந்த 9ஆம் வசனத்தில் என் பிரியமே என்று சொல்வதனால் மணவாளன் பேசுகிறார். Therefore in verse 9, because it is mentioned my love, it is the bridegroom who is speaking. இந்த பார்வோனுடைய ரதங்களில் இருக்கிறதான ஒரு என்ன பரிபவுஞ்சா, பரிகள் பவுஞ்சு, அதாவது a company of horses, ஒரு குதிரை கூட்டத்திற்கு உன்னை ஒப்பிடுகிறேன். And the bridegroom, he is comparing the bride to a company of horses in the Pharaoh's chariot. ஆனால் இந்த company of horses, குதிரை கூட்டம், பரிகள் பவுஞ்ச் என்கிறதான அந்த கிரேக்கு வார்த்தையை நாம் எடுத்தால், when we take reference to the word company of horses according to the Greek language, அதில் 2 அர்த்தங்கள் உண்டு. It has 2 meaning. ஒன்று பரிகள் பவுஞ்ச், அது ஒரு வியாக்கியானம். One is the same meaning, which is the company of horses. வேறு ஒரு அர்த்தம் ஒன்று பெண் குதிரை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. And there is another meaning which means the female horse. மலையாளத்தில் வாசி சத்தமா, மலையாளத்தில். பெண் குதிரையோட அவருங்க.
ஒரு பார்வோனுடைய ரதங்களில் இருக்கிறதான பெண் குதிரையோடு நான் உன்னை ஒப்பிடுகிறேன். And the other meaning it says, I compare you to a female horse in the Pharaoh's chariot. இந்த இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய சில வியாக்கியானங்கள் உண்டு. From this we have to understand certain things. பொதுவாக ஒரு ரதத்தை இழுக்கிறது ஆண் குதிரைகள், ஸ்டாலியன்ஸ். In common, a chariot is being pulled by the male horses which are called stallions. குறிப்பாக எகிப்தினுடைய அந்த குதிரைகள் ரொம்ப அழகா இருக்கும். And in particular, all the horses of Egypt, they are very beautiful. அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும். And they are also very strong. இதனால்தான் சாலமோன் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை அலங்கரிக்கும்படியாக எகிப்திலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். And therefore we read in the Bible, King Solomon, in order to adorn the country of Israel, he imported horses from Egypt. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசி. Let's read from 1 Kings chapter 10 and verse 28. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். அப்போ அதுல அந்த ஹார்சஸ் சிறந்ததா இருந்தது, குதிரைகள் அங்கே சிறந்ததா இருந்தது. ஆகையால் எகிப்திலிருந்து அவன் குதிரைகளை கொண்டு வந்தான். Because the horses in Egypt, they are very good, and therefore he brought horses from Egypt. அதில் பார்வோனுடைய ரதத்தில் இருக்கிற குதிரைகள் எவ்வளவு அழகா இருக்கும். And in that, if we need to consider how beautiful or strong would be the horses in the Pharaoh's chariot. எகிப்தில் உள்ள ரதங்களை ஓட்டுகிற குதிரைகளை அவர்கள் அலங்கரிப்பார்கள். And all the chariots will be adorned, beautified by the people who use it. ஆகையால் பார்வோனுடைய ரதத்தில் இருக்கிற குதிரைகள் உலக பிரகாரமாக ரொம்ப அழகாக அது இருக்கு தோற்றத்தின்படி. And therefore the horses in the Pharaoh's chariot, by their appearance, they will be looking very beautiful and they will be adorned. ஆனால் ஒரு பெண் குதிரைக்கு அந்த அழகு இருக்காது. But for a female horse, it will not have that beauty. அது உயரத்திலும் பலத்திலும் குறைவுள்ளதாக தான் இருக்கும். Both in height and as well as in appearance, it will be lacking or it will be shorter. வெளி தோற்றத்தின்படி அந்த ஆண் குதிரையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பெண் குதிரை அற்பமான தோற்றமுடையதா இருக்கும். And in outward appearance, when we compare a stallion with a female horse, this female horse will be looking less beautiful and less powerful. ஆனால் இந்த நேசர் அந்த பெண் குதிரையோடு தான் இந்த மணவாட்டியை ஒப்பிடுகிறார், சுலமித்தியாலை ஒப்பிடுகிறார். But for this beloved, he is comparing the Shulamite woman with this female horse. அந்த ஆண் குதிரைகள் உயரமா அழகா பலமுள்ளதா இருந்தாலும் அதன் மத்தியில் நீ அற்பமான ஆளா இருந்தாலும் என் நேசர் என்னுடைய பிரியமே நீ அந்த பெண் குதிரையை போல் தான் இருக்கிறாய். Though the stallions or the male horses, they are higher and they are very stronger, but the female horse in between looks weak. But you, my love, you are like that female horse. இதிலிருந்து நாம் படிக்கிற முதல் பாடம் என்ன? From this, what is the first lesson which we learn? தேவனுடைய பார்வையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், if we need to be accepted in the sight of the Lord, நாம் அற்பமானவர்கள், பலவீனர், அழகற்றவர்கள் என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வந்தால்தான் ஆண்டவரே நாம் இழுப்போம். When we come to a position where we are base, we are mean, we are weak and we are less beautiful, only then we can attract God. குறிப்பாக நாம் வாழுகிறதான இந்த நாட்களில் நாம் இப்பொழுது நாம் இங்கிலீஷ் பாட்டில் பாடினோமே, நாம் தீவிரமாய் இந்த உலகத்தின் ஆசைகளை விட்டு நாம் ஓட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. And in particular the time period in which we are living presently, as we sang in the English song, we need to hastily leave all the things of the world and we have to run. நான் இனி தாமதம் பண்ண மாட்டேன் என்று தீர்மானித்திருக்கிறேன். And I have made a decision or a resolution that I will henceforth will not delay. இந்தியா மாத்திரமல்ல, முழு உலகம் சாத்தானுடைய கையில் ஒப்படைக்கப்பட போகிறது. Not just India, but the whole world is going to be handed over in the hands of Satan. ஆகையால் நம்முடைய வேரானது இந்த உலகத்தில் இராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Therefore we need to be extra careful or vigilant that we have no roots upon this earth. எரேமியா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Jeremiah chapter 45 and verse 5, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணன் உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று
அவனுடனே சொல் என்றார். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு சின்ன இடத்துல அல்ல, இட்ஸ் a global judgment. ஒரு முழு உலகத்தில் மாம்சமான யாவர் மேலும் தீமையை நான் வர பண்ண போகிறேன். And this particular verse says not in a particular place or a point, but there is going to be a global judgment upon, and an evil is going to come upon all the flesh. ஆனால் உன்னுடைய உயிரை நான் உன்னுடைய கையில் நான் கொடுப்பேன். But I will give your life in thy hand. நீ அந்த முழு எல்லா மாம்சத்திற்கு வருகிறதான அந்த நியாய தீர்ப்பில் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். And you will not be entangled, but your life will be spared from the evil which is going to come upon all the flesh. ஆனால் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை உண்டு. But if you have to escape, there is a condition. என்னது? What is that? அது மறுபடியும் வாசிங்க. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. அதுதான் நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. And are you seeking great things? Seek them not. இதுக்கு மேல நம்ம இந்த உலகத்துல ஒரு கேரியர், ஒரு பெரிய ஒரு இந்த பூமியில ஒரு ஆளா மாறணும், ஒரு அந்தஸ்தை தேடணும், இங்க செட்டில் ஆகணும், இது படிக்கணும், அது செய்யணும், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா மாற்றி நம்ம வாழ்ந்தா நம்முடைய வேற இங்கேதான் விட போறோம். நம்முடைய பிராணம் நம்முடைய கையில கிடைக்காது. முழு உலகத்தில் வருகிற சிக்கல்ல நம்ம மாட்டிடுவோம். And henceforth, if you have a mindset to build up your career in this world, that I should become something great in this society, I need to establish myself, I need to settle in so and so place, then you will not get your life in this world, you will be left behind in this world. மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படி சொல்லுகிறதுனால நம்ம வேலைக்கு போக கூடாது, படிக்க கூடாது அப்படி என்ற அர்த்தம் அல்ல. ஆனா நம்முடைய குறிக்கோள், நம்முடைய ஆசை இந்த உலகத்தில் மேன்மையாகணும். அப்படிப்பட்ட ஒரு மனதோடு நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. வாழ்ந்தால் நீ மேன்மையான காரியங்களை தேடாதே என்று சொல்லுகிறார். அதன்படி ஜீவித்தால் தப்பித்துக் கொள்ளலாம். Again and again I am repeating it. When I say this, it doesn't mean that you should not go to work, you should not go to your colleges or school to be educated. You have to do all these things, but you should not have an aim to establish yourself in this world. If you have any such aim, according to this verse, it says you should not seek great things. போன வாரம் நான் சொன்னேன் பைபிள் ஸ்டடியில, இந்த உலகத்திற்கு ஒரு அளவுகோல் உண்டு, நமக்கு வேதத்தின்படி ஒரு அளவுகோல் உண்டு. And last week in the Bible study I said there is a yardstick or a measuring scale according to this world, and according to the scripture we have a different yardstick. உலகம் அழகுக்கு ஒரு பெரிய மேன்மை கொடுக்கிறது. And this world gives much importance to worldly beauty. ஆனால் பைபிளின்படி அளந்தால் அழகு வீண் என்று சொல்லுகிறது. But if you measure according to the Bible says beauty is vain. உலகம் ஒரு மனுஷன் சொத்தை சேகரித்து வைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அளவுகோலை வைத்திருக்கிறது. And this world has a very big yardstick which says you need to gather up your treasure or build up your wealth. ஆனால் பைபிளுடைய அளவுகோல் என்ன? But what is the yardstick or the measuring scale according to Bible? பொருள் ஆசையை பற்றி ஜாக்கிரதையாரு. ஒரு மனுஷனுடைய பிராணன், ஜீவன் அவன் வைத்திருக்கிற சொத்தின்படி அளக்க கூடாது. And be careful concerning covetousness, and you should not measure the length of the life of a person by the things which he has in this world. நாம் பைபிளை பின்பற்றுகிறவர்கள். And we are the people who follow the Bible. ஆகையால் படிப்புக்கு, சொத்துக்கு, அந்தஸ்துக்கு, பணத்திற்கு பைபிள் என்ன மதிப்பை கொடுக்கிறதோ அந்த மதிப்பை தான் நாமும் கொடுக்க வேண்டும். Whatever importance the Bible gives to all the wealth and the money and the education, same importance we should give to it. ஆனால் அப்படி பைபிள் அளவின்படி நாம் அளந்து அதன்படி செய்தால் ஒரு பிரச்சனை. If you do according to the yardstick or the measuring scale of Bible, there is a problem. என்ன பிரச்சனை? What is that problem? பெண் குதிரையா மாறிடும். You will become a female horse. பெண் குதிரைனா மற்றவர்கள் அசட்டை பண்ணப்படுவோம். When we say a female horse, you will be despised by others. வாழ தெரியாதவங்க, they do not know how to live, மதவெறி பிடிச்சவங்க, they are fanatic. அப்படிதான் அந்த இந்த எருசலேம் குமார்த்திகள் சொன்னாங்க 8ஆம் வசனத்துல, போய் அனுபவிச்சிட்டு வா. And this is how they mocked the daughters of Jerusalem. They mocked at the Shulamite women, say just go and search after him. ராஜாவே கூப்பிடுறாரு, அந்த மதிப்புக்குரிய அந்தஸ்தை விட்டுட்டு நீ அவருக்கு பின்னாடி அந்த ஏழை மனுஷனுக்கு பின்னாடி போ அனுபவிச்சிட்டு வா. The king himself is inviting you into his palace, but you don't want him and you don't know how to enjoy your life. Rather you want to go behind that shepherd.
better go behind him and suffer. ஆகையால் வேதத்தின் அளவின்படி நம்மை அளந்து காரியங்களை அளந்து நாம் தெரிந்து கொண்டால் பெண் குதிரையா மாறுவோம், உலகத்தினால் அசட்டை பண்ணப்படுவோம், நிந்திக்கப்படுவோம். Therefore, when you walk according to the measurement of the yardstick of the scripture, you will be considered as a female horse, you will be looked down upon and as a mean and a weak person. அதுதான் தீமை. And that is the evil. நன்மை என்ன? What is the goodness? நம்முடைய நேசர் நம்முடைய அழகில் பிரியமா இருப்பார். Our beloved is attracted on our beauty. என் பிரியமே, நீதான் அந்த பெண் குதிரை, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன். Oh my love, you are that female horse and I am in love with you. அப்ப நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? And what are we going to choose? enjoying the best of both worlds. ரெண்டு உலகத்தினுடைய சிறந்ததை அனுபவிக்க முடியாது. And we cannot enjoy the best of both the worlds at the same time. உலகத்தையும் அனுபவிக்கிறோம், ஆண்டவரை அனுபவிக்கலாம். ஆனால் தேவனை துக்கப்படுத்தி தான் அதை செய்ய வேண்டும். You can enjoy this world as well as you can enjoy God, but on one side you will be grieving God. நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடை கட்டி, பெரிய லேட்டஸ்ட் கார் வாங்கி, பெரிய லேட்டஸ்ட் பைக் வாங்கி, இப்படி எல்லாம் மனுஷர்கள் மத்தியில நம்ம அவருடைய கண்களை திருப்பலாம். கண்டிப்பா ஆண்டவர் அதனால துக்கப்படுவார். We might be building a great mansion and buy the costliest car or very costly two-wheeler, but doing this we might attract the eyes of the men of this world, but for sure we will grieve our God. ஏன்னா அப்படி எல்லாம் நம்ம பண்ணினா நம்ம ஆண் குதிரையா தான் மாறிட்டோம். Because if we do such things, you have become a stallion or the male horse. உலகம் நம்ம பாராட்டும் போது ஆண்டவர் மௌனமா இருந்துருவார். When the world will appreciate you, God will remain silent. பைபிளினுடைய அளவுகோலின்படி ஆண்டவர் விரும்புகிற அந்த எளிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Therefore, according to the measuring scale or the yardstick of Bible, we need to put on the simplicity which God expects in us. இதுதான் முதல் வியாக்கியானம். And this is the first interpretation. இதற்கு அடுத்த ஒரு படி, and the next step to this, இந்த பெண் குதிரை அசட்டை பண்ணப்படுகிறது போல, like this female horse is being despised, கிறிஸ்தவர்களாகிய நாம் அசட்டை பண்ணுவது மாத்திரமல்ல, அடுத்த படியில் சீக்கிரமாக நாம் தள்ளப்பட போகிறோம். We Christians not just being despised, the next step we will all be rejected. நம் புறக்கணிக்கப்பட போகிறோம். We are going to be rejected. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம் சீக்கிரமா வருகிறது. Such a time period is coming very soon. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், உபத்திரவ காலத்தில் 7 வருஷத்தில் அந்த 7 வருஷத்துக்கு நடுவில் வரும்பொழுது இந்த பூமியில் கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள். As I've already said very often, when the tribulation period comes up, in the middle of the tribulation period, there will be no Christians. 144,000 யூதர்களாய், அத கிறிஸ்தவர்களாய் மாறின யூதர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஒருவேளை கர்த்தரால் மறைக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். பெரியவர்கள் மத்தியில், புறஜாதியார் மத்தியில், இந்தியாவிலோ ஸ்ரீலங்காவிலோ உலகத்தில் எந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள். The 1,44,000 Jews who have been saved, leaving them alone, and maybe some little children who have been protected, they might remain, but otherwise there will be no elders, no heathen people who are Christians, nowhere in India or Sri Lanka or anywhere in the world. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் சதி. And this is the conspiracy of Antichrist. ஆகையால் அதனுடைய ஆயத்தங்கள் இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. And the preparation for the same is slowly and gradually, it's on the increase right now. ஆகையால் நாம் பெண் குதிரையாய் மாறும்பொழுது நாம் புறக்கணிக்கப்படுவோம். Therefore, when we become a female horse, we shall be rejected. ஆகையால் நாம் புறக்கணிக்கப்பட நாம் ஆயத்தப்பட வேண்டும். Therefore, we should be ready to be rejected. இப்ப பைபிள்ல 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எல்லாராலும் துடைத்தெறியப்படுகிறதான அழுக்கு என்று கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிறார். And according to 1 Corinthians chapter 4 verse 13, Christians are compared to the filth of the world who have been swept off or completely rejected. வாசியுங்கள். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். இதுதான் கிறிஸ்தவர்கள். This is the state of Christians. குப்பையை போல் எல்லாரால் துடைத்தெறியப்படுகிற அழுக்கு. நம்ம அப்படி இருக்கிறோமா? மற்றவங்க நம்மளை துடைத்தெறியங்களா, ஏற்றுக்கொள்றாங்களா? As the filth of the world and of the offscouring of all things unto this day, are people throwing us or rejecting us, or still people are accepting us today? இது நடக்க போகிறது என்று நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு முன்மாதிரியாய் நமக்கு முன்பாகவே வந்து
அவர் புறக்கணிக்கப்பட்டார். And in order to make us understand such thing is going to happen in our life, Lord Jesus came as a forerunner in this world before itself, and he showed how he was rejected. வாசியங்கள் 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனம். 1 Peter chapter 2 and verse 4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பைபிள்ல ஆசாரியர்கள் வீடு கட்டுகிறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And in the scripture the priests are called people who are builders. அப்போ இந்த பில்டர்ஸ் வீடு கட்டுகிறவர்கள் அவர்கள் எதை இஸ்ரவேல் தேசத்தை தேவனுடைய ராஜ்யமாக கட்டி எழுப்புகிறார்கள். These builders, they are constructing the kingdom of Israel as a kingdom of God. எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்கிற நியாயப்பிரமாணங்களை விதிக்கிற இந்த ஆசாரியர்கள் இந்த இயேசு என்கிற கல்லை எடுத்து அதை பார்த்தார்கள். And these priests who give the counsel or create all the laws and commandments of how you should live and how you should not live, they took the stone called Jesus and they looked at him. அவருடைய பிரமாணம் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அளந்து பார்த்தார்கள். And they measured all his commandments and all his advices, comparing it with the Old Testament laws. இது ஆகாது. And this is not correct. தள்ளி விட்டார்கள். They immediately rejected him. இந்த தள்ளப்பட்ட கல் இன்றைக்கு புதிய எருசலேமில் பழைய எருசலேமில் தள்ளிட்டாங்க. பாளையத்துக்கு புறம்பே போ, நீ எருசலேமில கூட சாகக்கூடாது, வெளியே போ என்று தள்ளிவிட்டார்கள். ஆனால் இந்த கல் இப்போது புதிய எருசலேமில் சியோனில் தலைக்கல்லாக மாறிவிட்டது. And they rejected this stone which is Lord Jesus Christ from the old Jerusalem, saying you cannot minister, not even should die inside Jerusalem, and they threw him out of the camp. But this very same stone in New Jerusalem and in Zion became the chief cornerstone. இதே அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். And we need to follow the very same footstep. அவர் பாடுபட்டால் நம்மாலும் பாடுபட முடியும் என்று அவரை எம்யூலேட், அவர் செய்தது போல செய்யும்படியாக நம்மை அவர் பலப்படுத்துகிறார். If he can suffer, we can also suffer. So in order to emulate his footsteps, he is actually training us. யோவான் 15 அதிகாரம், John chapter 15. 18 வசனத்தை வாசிங்க. Let's read verse 18. 15-18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உங்களை பகைக்கிறதா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி என்னை பகைத்தது. If the world hates you, you should understand it has hated me before you. 20 வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். உங்களை பகைத்தால் உங்களுக்கு முன்பா என்னை பகைத்தார்கள், உங்களை என்னை துன்பப்படுத்தினால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். If they have hated me, they will also hate you, and if they have persecuted me, they will also persecute you. 5 வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி 15-25 சாரி. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். They hated me without a cause. அப்போ இயேசுவை முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள், என்னை பகைத்தது போல உங்களையும் முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். Jesus said they hated me without a cause, and similarly they will also hate you without a cause. நல்ல கவனிங்க, இனி இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. You need to listen carefully. Henceforth Christians, they will not get any justice. இந்த உலகத்தை நம்பி, கோர்ட்டை நம்பி, போலீஸை நம்பி, பணத்தை நம்பி, அந்த மினிஸ்டரை நம்பி வாழ்ந்தா ஒண்ணும் நடக்காது. If you have your trust upon this world, upon the policeman, upon some minister or some politician, nothing will happen favorable for you. இந்த பெண் குதிரையை பார்த்துக் கொள்ளுகிற ஒரே ஒருவர் இருக்கிறார், அவரை மட்டும் தான் நம்ப வேண்டும். There's only one caretaker for this female horse, and you can trust upon him alone. அப்போ இயேசு தள்ளப்பட்டது போல நாமும் தள்ளப்படுகிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. Like Jesus was rejected, a time period is coming where we will also be rejected. அதாவது இயேசுவுடைய காலத்தில் ஆளுகை செய்த அரசாங்கம் எது? And what is the government which was in power at the time of Lord Jesus Christ? இந்த அரசாங்கம் ரோம அரசாங்கம். It is a Roman Empire. இந்த ரோம அரசாங்கம் பைபிளில் ஒரு
பயங்கரமான மிருகமாக தானியேல் புஸ்தகத்தில் பிரதிபலிக்கப்படுகிறது. This Roman Empire in the book of Daniel is depicted as a very cruel animal. அந்த பயங்கரமான ரோம அரசாங்கம் என்கிறதான் அந்த மிருகத்தினுடைய தலையில் தான் அந்தி கிறிஸ்து என்கிற சிறிய கொம்பு தோன்றுகிறது. And that particular cruel Roman Empire, from upon that particular empire is a small little horn which is sprouting out upon the head of Antichrist. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? மறுபடியும் ரோம அரசாங்கம் எழும்ப போகிறது. அதனுடைய நெற்றியில் தான் அந்தி கிறிஸ்து எழும்பும். Once again the Roman Empire is going to rise up and upon its head will be the Antichrist. லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், போன வருடம் இப்பொழுது இருக்கிற போப் பிரான்சிஸும் ஒபாமாவும் அமெரிக்கா ஜனாதிபதி சந்தித்தார்கள். I think it is in the last year. அதுக்கு முந்தின வருடம் 2015 or 16 தெரியல. It might be either 2015 or 16, and the present Pope and the President of America at that time, which is Mr. Obama, they both met each other. அந்த சந்திப்பின்படி எந்த மேகசின் தெரியல, அமெரிக்கால ஒரு முக்கியமான மேகசின்ல The Final Roman Empire என்ற ஒரு தலைப்பு அதுல எழுதினார்கள். And an article was written about these two people meeting each other in some magazine. I'm not sure which one that is. And the heading, it was written saying this is the final Roman Empire. அப்போ அந்த ரோம் என்கிற பேர் இன்றைக்கும் உலகத்தில் உயிரோடு தான் இருக்கிறது. Which means we can understand that the name called Rome is still alive. இந்த ரோமினுடைய ஆவி என்ன தெரியுமா? What is the spirit of Rome? ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு பின்னாடி, சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. யூத் மீட்டிங் யாபேஸ்ல சொல்லி கொண்டிருக்கிறேன். Behind every empire and kingdom there is some evil spirit that is operating, which is the lesson which I am teaching in the youth meeting. ரோம அரசாங்கத்திற்கு பின்னாடி இருக்கிற ஆவி, the spirit of persecution, உபத்திரவத்தின் ஆவி. And the spirit which is working behind the Roman Empire is the spirit of persecution. நீரோ சக்கரவர்த்தியுடைய காலத்தில் எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்களை சுட்டெரித்தார்கள், வெட்டினார்கள். இயேசுடைய காலத்தில், ரோம அரசாங்கத்தின் காலத்தில் தான் சிலுவையில் அறையப்படுகிறதான தண்டனையை விதித்தார்கள். At the time of Nero, the empire, he persecuted Christians very cruelly. They beheaded people, they tied them to the stocks and they burnt them alive. And it is in the time of Roman Empire they invented the cross, and Jesus was also crucified on that. தலையும் வெட்டினார்கள். They also beheaded people. அப்போ மறுபடியும் அந்த உபத்திரவ காலம் வருகிறது. அதுதான் அந்த கடைசி ரோம அரசாங்கம். Once again the tribulation period is arising and it is coming. That is that final Roman Empire. அப்ப இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த ரோம அரசாங்கத்துடைய சக்தியோடு தான் மற்றவர்களை உபத்திரவப்படுத்துகிற சக்தியோடு எழும்புவார். Therefore when Antichrist is revealed, when he comes, he will come with that spirit of persecution that he might torture or persecute other people. தானியேல் 7:21 வாசியுங்கள். Let's read Daniel chapter 7 verse 21. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் அதுல இந்த அதே கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி மேற்கொண்டது. அந்த வசனம் 22. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். பாருங்க, எப்படி ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமா அந்தி கிறிஸ்து மேற்கொள்ளுமா? How can Antichrist overcome the saints of God? சரீர பிரகாரமா மேற்கொண்டு அவர்களை கொன்று போட்டது. And literally physically in their body it war against the saints and it prevailed against them. இதுதான் spirit of persecution, உபத்திரவப்படுத்துகிற ஆவி. This is the spirit of persecution which persecutes people. அப்போ அவர்கள் என்னை பகைத்தார்கள், உங்களையும் காரணமில்லாமல் பகைப்பார்கள். Therefore they hated me and they will also hate you without a cause. அப்ப நீதி எடுக்க போகிறதான காலம் வந்து கொண்டே இருக்கிறது. A time where all the justice will be taken away from us is fast approaching. இந்த நாடும் கிறிஸ்தவர்களை அகற்றும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Even this country is preparing itself to reject or expel all the Christians. இனி கிறிஸ்தவர்களுக்கு சமாதானம் எதிர்பார்க்க முடியாது. Henceforth you cannot expect peace for Christians. அப்ப இது ஒரு நல்லதுதான். Even this is also good. காரணம் என்னவென்றால் சமாதானத்தில் நாம் எல்லாரும் தூங்கிட்டோம். Because we all have started slumbering or sleeping in that peace. திருப்பி எழும்ப வேண்டும் என்றால் ஒரு உபத்திரவம் வேண்டும். If you have to rise up once again, we need a persecution. ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு பிரசங்கியார் சொன்னார், எழுப்புதல் வரும்போது அது எல்லாவற்றையும் பீறி போடும், உங்களையும் பீறி போடும், என்னையும் பீறி போடும் என்று சொன்னார். As I already said, where a particular evangelist, he said, when revival comes, it will rip us all apart, it will rip you as well as me. அப்போ அந்த புறக்கணித்தலுக்காக நாம்
நாம் நம்மை ஆயத்தப்படுத்த இப்படிதான் நடக்க போகுது. Therefore, let us all be prepared for that rejection, because it is going to happen this way. ஆகையால் நம்முடைய மனதை திடப்படுத்திக் கொண்டு நான் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும், என் வீடை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், என்னுடைய சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஈராக்கில் ஈரானில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களை போல நான் வனாந்தரத்தில் தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ரெடியா இருக்கணும். Therefore, we need to be prepared in our mind, saying, I need to stand for the truth. When I stand for the truth, I might have to lose my house, I might have to lose my property, as it happened against the Christians in Iraq and Iran. I will also be fleeing away from my life. இதற்கு மாதிரியாக தான் இயேசு முன்னாடியே வந்து அவர் புறக்கணிக்கப்பட்டார், நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணுங்க என்று மாதிரியே அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். And as an example, Lord Jesus Christ came before, and he was also rejected, and he has also laid certain footsteps for us to follow him, and he has gone as a forerunner before us. இப்படி நாம் நம்மை தாழ்த்தி இந்த உபத்திரவத்துக்காக ஆயத்தப்படும் போது, when we humble ourselves and we prepare ourselves for this kind of persecution which is to come, நம்முடைய முற்பிதாக்கள் கொல்லப்பட்டது போல நாம் கொல்லப்படக்கூடியதான சூழ்நிலைகள் அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது, when we give ourselves like our forefathers to be martyred like our forefathers, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தூங்கினார்களோ அதை போலதான் நாமும் தூங்கிட்டு இருக்கிறோம். Like how the people of Israel, they were sleeping, similarly we were also sleeping. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் இரண்டாய் பிரிந்தது. We all know, according to history, after the reign of King Solomon, the kingdom of Israel was split into two. வடதேசம், வட ராஜ்யம், தென் ராஜ்யம். The north kingdom and the south one. அப்ப முதலாவது வட ராஜ்யத்தை அசீரியர்கள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். Firstly, the Assyrians came and captured the northern kingdom. அப்ப தென் ராஜ்யத்துக்கு ஒண்ணும் நடக்கல. At that time, nothing happened to the southern kingdom. ஆனால் தென் ராஜ்யத்தில் சில தீர்க்கதரிசிகள் வந்து எச்சரிக்கிறாங்க, அடுத்தது உங்களுக்கு தான், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ கள்ள தீர்க்கதரிசி என்று தீர்க்கதரிசியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. But still, certain prophets, they arose in the southern kingdom and started forewarning people, saying, next is your turn, they will also come and capture you. But the people never listened to them. They said, you are all false prophets, and they started rebuking the prophets. திடீரென்று பாபிலோனிய ராஜா வந்தார், தென் ராஜ்யத்தை வளைத்துக் கொண்டார், இஸ்ரவேல் முழுவதையும் அவர் பிடித்துக் கொண்டார், அந்த எருசலேமினுடைய அலங்கங்களை சுட்டெரித்தார், ஆலயத்தை இடித்து போட்டார், அங்கு ஜனங்களை நாடு கடத்தி கொண்டு போய்விட்டார். And suddenly the king of Babylon, he came, he captured the whole southern kingdom, and he broke down the walls of Jerusalem. He took all the precious things of Jerusalem. He also took all the people of Israel as captives. அப்போ எத்தனை முறை ஆண்டவர் நம்மை எச்சரித்திருக்கா, இப்படி ஒரு உபத்திரம் வரப்போகுது, ஒரு இருண்ட காலம் வரப்போகுது, பல தீர்க்க தரிசனங்கள், பல சொப்பனங்கள், பல பிரசங்கங்கள். So many times even the Lord is also warning us right now, and there have been many sermons about the darkness and the persecution that is going to come. நாம் அந்த டைம்ல கொஞ்சம் அப்படி பயம் வரும், 2 நாள்ல மறந்துடுவோம், திருப்பி ஆண் குதிரையா மாறிடுவோம். At that time when we listen, we will have a little fear, and we will immediately have some bit of consciousness, but after 2 days we will all forget everything, and we will become once again the stallion. திருப்பி வீடு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், பெரிய ஆளா மாறணும், அதுக்கு தான் நம்முடைய கனவா மாறுது. Once again we will start dreaming about, I need more money, I need a good house, and I have to establish myself with a good career. ஆண்டவர் எழுப்ப முயற்சி பண்றாரு, நம்ம புரண்டு படுக்கிறோம். The Lord is trying to wake us up, but we are just turning aside to sleep again. அதனால ஒரு உபத்திரவம் வந்தால் தான் நம்ம சரியா எழும்புவோம், இல்லனா இந்த எழுத்தின் பிரகாரமான ஆபத்தை விட பயங்கர ஒரு ஆபத்து வரப்போகுது, அது ஆத்துமா ஆபத்து, அந்திகிறிஸ்து நாட்சியில். Therefore, until this persecution comes, we will not be awake, and therefore this persecution is good, so that we might wake up from our sleep. More than this literal war or problem against our physical living in this world, there is a spiritual warfare that is coming against us, and that is against our soul. அப்ப இப்படியாவது நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். At least now we should humble ourselves. இப்படியாவது நம் பெண் குதிரையாய் மாறணும். At least this way we should become a female horse. அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய அழகில் பிரியமா இருப்பார். This is how the Lord shall be pleased in our beauty. இதற்கு நாம் ஒப்பு கொடுத்தால், when we yield to this, இந்த வசனத்தின்படி ஒரு மூன்றாவது வியாக்கியானம் உண்டு. According to this verse, there is a third interpretation. அந்த பல ஆண் குதிரைகள்
மத்தியில் இந்த பெண் குதிரை நேசருக்கு பிரியமானவள் அந்த பெண் குதிரை இருக்கிறது போல. Among the many stallions of the male horse, how this one female horse is found to be beloved to the Lord. இந்த பெண் குதிரை உயர்த்தப்படுகிற ஒரு காலம் வரப்போகிறது. A time is going to come when this female horse is going to be exalted. ஒரு மிருக தன்மையை நாம் அறிந்தால், If you know the aspect of an animal, ஒரு பார்வோனுடைய ரதத்துல ஒரு 6 குதிரைகள் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். just assume we have 6 horses in line in a Pharaoh's chariot. அதுல 5 ஆண் குதிரைகள், ஒரு பெண் குதிரை. 5 are male horses and 1 is a female. எல்லாரும் ஆண் குதிரைகளை பார்ப்பாங்க. All will look at the male horses. ஆனா அந்த 5 ஆண் குதிரைகளுடைய கவனம் பெண் குதிரை மேல தான் இருக்கும். But all the 5 horses, they will have the attention on that one female horse. இதுதான் மிருகத்தன்மை. This is the character of an animal. அந்த பெண் குதிரை இருக்கிறதுனால தான் இந்த ஆண் குதிரைக்கு தெம்பே வரும், முழு வேகத்தோட தன்னை காட்ட ஓடும். And because there is this one female horse, in order to show their power and to exhibit what they are, all the male horses, they will run faster. அப்ப 5 குதிரையினுடைய ஓட்டத்தினுடைய வேகத்தின் காரணமே அந்த ஒரு பெண் குதிரை தான். And for the speed and the power of the running of all the 5 male horses is because of this one female horse. இது போல உலகத்தில் நாம் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தால், நம்மை தாழ்த்தினால், நம்மை சிறுமைப்படுத்தினால், அந்த பெண் குதிரையை உயர்த்துகிறதான ஒரு காலம் நமக்கு வரப்போகிறது. Likewise, like this female horse, when we yield ourselves to be to humility, to humble ourselves, to give ourselves to all this persecution and suffering, a time is coming when this female horse will be exalted. ஆண்டவர் இந்த பெண் குதிரையை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை வேதத்தில் வாசிப்போம். Let's read a particular promise where the Lord speaks to this female horse. ஏசாயா 60 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். Let's read Isaiah chapter 60 verse 15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். பாருங்க, நீ தள்ளப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள் பெண் குதிரை, ஆனால் நீ நித்திய மாட்சிமை உள்ளவளாக நீ மாறுவாய். You are a female horse who has been forsaken, hated, and no man went through thee, but I will make thee an eternal excellency and a joy of many generations. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாய் மாறுவாய். You will become joy of all the generations. அப்போ இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்ட சத்தியம். இது all these are written truths in the Bible. அப்போ அவருடைய உபத்திரவத்தின் பங்காளிகளாக நாம் மாறினால், when we become partaker of his suffering, இந்த புறக்கணிக்கப்பட்ட கல் எப்படி உயர்த்தப்பட்டு மூலைக்கு தலைக்கல்லாய் மாறினதோ, how this rejected stone became the chief cornerstone in Zion, அதே போல இந்த பெண் குதிரையும் ராணி ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுவாள். similarly this female horse which has been rejected will be lifted up the position of a queen. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, there's a verse in the Bible, ராஜா ராணி உன் கால் தூசியை நக்குவாங்க அப்படின்னு. ராஜா ராணி உன்னுடைய காலின் தூசியை நக்குவார். the kings and the queens will lick the dust of your feet. ஏசாயா 49:23 வாசி. Isaiah chapter 49 verse 23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். பாருங்க, உன் காலின் தூளை நக்குவார்கள். இதெல்லாம் நடக்குமா? They shall lick the dust of thy feet. Will this happen? ராஜாக்கள் வந்து நமக்கு முன்னாடி கும்பிடுவாங்களா? Will the kings come and bow down before us? ஒரு முறை, அதாவது நேபுகாத்நேசர் எவ்வளவு பெரிய ராஜா. Consider how great is the king Nebuchadnezzar. கோபம் வந்ததுன்னா அவ்வளவுதான், அவனை சாவடிச்சிருன்னு சொன்னா உடனே போய் குத்திடுவாங்க, அவ்வளவுதான். If he is kindled to anger and he says kill him, immediately they will kill him. இந்த தானியேல் ஒரு அடிமை. Daniel is a slave. சின்ன மனுஷன் தான். He is a small man. ஆனா தானியேல் நேபுகாத்நேசரை தனக்கு முன்னாடி வணங்க வச்சார், தெரியுமா உங்களுக்கு பைபிள்ல? But do you know Daniel made Nebuchadnezzar to pay obeisance or bow down before him? தானியேல் இப்படி நிக்கிறார், நேபுகாத்நேசர் கீழே உள்ள எல்லாம் அவருக்கு முன்னாடி கும்பிடுவாங்க. நேபுகாத்நேசர் கீழே வந்து தானியேலை கும்பிடுகிறார். வசனத்தை தானியேல் 2 அதிகாரம் 46 வசனத்தை வாசி. According to Daniel chapter 2 verse 46, we see where all the people they pay obeisance to the king Nebuchadnezzar, but there it is written Nebuchadnezzar he bowed down before Daniel. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. See how terrible this verse is. காணிக்கை செலுத்துறார். He is also offering தூபம் காட்டுறார்.
He is showing oblation. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு காட்டுற, உனக்கும் நான் அப்படி பண்ண போறேன், நீ ஃபர்ஸ்ட் தாழ்த்து. And the Lord is giving this as an example and reference to us so that we might also humble ourselves. அதாவது இங்கிலீஷ்ல delayed gratification சொல்லுவாங்க, அதாவது தாமதமான திருப்தி. And in English there is a term called delayed gratification. அதாவது தேவன் நம்மை உடனடியா திருப்திப்படுத்த மாட்டார். The Lord will not immediately gratify us. நம்மை ஒடுக்கி, நம்மை drill பண்ணி, நம்மை கொன்று போட்டு தான் உயர்த்துவார். He will suppress us, he will take us through all affliction and then he will reward us. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு. There's a proverb in English. God will drill a man and kill a man in order to skill the man and thrill the man. அதாவது ஒரு மனுஷனை ஸ்கில் பண்ணி நல்ல ஒரு திறமை உள்ளவனாய் மாற்றி கடைசி அவனை த்ரில் பண்ணும்படி, அவனுக்கு பரவசம் ஊட்டும்படியாக முதலாவது ட்ரில்லிங் மிஷின் வச்சு துளைப்பார், அது கில் பண்ணார், கொன்றே போடுவார். And for God to thrill a particular person or a man, in order to increase all his skills, in the beginning he will drill him and he will even kill him. அப்போ நமக்கு டிலேட், தாமதமான திருப்தி, த்ரில். And we will have a delayed thrill or gratification. இந்த நாட்கள் நீங்கள் பெரிய காரியங்களை தேடுகிறீர்களா? தேடாதே. In these days are you seeking after great things? Seek them not. இந்த பூமியில இப்ப இருக்கிற பெரிய காரியங்கள்லாம் ஆபத்தா தான் மாறுது. எவ்வளவு நம்ம மேன்மையா இருக்கிறோமோ அவ்வளவு ஆபத்து. All the great things in this present world are fully dangerous. How great you go in this society in the present times, it is very dangerous. அப்ப இந்த பூமியில இன்னைக்கு நம்ம பெரிய ஆளா மாறணும்னா அதுக்கேற்ற உபத்திரவங்கள் வரும், அதுக்கேற்ற விசுவாசம் இருந்தா தான் சமாளிக்க முடியும். If you want to become a great personality in this present world, and you will have similar troubles and affliction and persecution according to that. அடுத்து கர்த்தர் நம்மை ட்ரில் பண்ண ஒப்பு கொடுப்பார், நம்மை சாவடிக்க ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்தால் கடைசியா உயர்த்தப்பட போகிறார். The Lord will yield us to be drilled and even to be killed, but finally he will exalt us. ராஜாக்கள் நம்முடைய பாதத்தில் இருக்கிற தூளை நக்குவார்கள். And the kings will lick the dust of our feet. இது நடக்க போகிறது. It is going to happen indeed. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆகையால் இந்த ஸ்டெப்பில் நாம் பெண் குதிரையை போல நம்மை அற்பமானவர்களாக நாம் மாற்ற வேண்டும். In this step we need to consider ourselves base or mean like this female horse. உலகத்தினுடைய அளவுகோலின்படி நாம் காரியங்களை, சூழ்நிலைகளை அளந்து வாழ பழக வேண்டாம். Let us not practice or train ourselves to measure ourselves according to the yardstick of this world. அந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. This world doesn't belong to us. இந்த உலகம் சத்ருவினுடையது. And this world belongs to our enemy. இந்த உலகத்துல பாம்பு தான் எழும்பிக் கொண்டிருக்கிறது. And in this world only it's a dragon or the serpent which is rising up. ஏதோ கொஞ்சம் உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதும் என்று ஓடிக்கொண்டே இருப்போம். Let us be content if you have something just to eat and to drink and to stay, that is enough for us, and let us keep running our race. அப்படி நாம் செய்தால் சொந்தக்காரிடத்திலிருந்து, வெளிப்பாடு இல்லாதவர்களிடத்திலிருந்து நம்மிடத்தில் உபத்திரவம், நிந்தை, பரியாசம் வரும். If then we will have all the tribulation, reproach and shame from all our relatives and those people who have no revelation. தாழ்த்தினால், But if you humble, ஒருவேளை கொல்லப்பட்டாலும், perhaps you might even be killed. 1000 வருஷ அரசாட்சியில் உயர்வு வரும். In the millennial period you will come again. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. வெளிப்பாடு உள்ளவர்களுக்கு இந்த பாடை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவிப்பார்கள். And those people who have a revelation concerning this will be willingly accepting to submit to the suffering. வெளிப்பாடு இல்லாதவர்களுக்கு தாமதமாய் வருகிற அந்த திருப்தி, அந்த delayed gratification நீ யோசிக்கும் போது ஐயோ என்னால எல்லாம் முடியாது. But for people who do not have this revelation, when we speak about this delayed gratification, they will immediately say, no, I cannot wait for that. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். I have said this many times. ஐயோ என்னால முடியாது என்று சொல்லி பாதுகாப்பை தேடி போறல, அந்த பாதுகாப்பை தேடி போறது ஆபத்தாகவே மாறும். And when you say no, I cannot suffer at this present time, and you run for safety, as I said earlier, there is a danger in safety. ஆனால் இந்த ஆபத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் தான் தங்களுடைய ஜீவனை கண்டடைவார்கள். But if we yield ourselves saying even in this danger I am surrendering myself to this truth, for such people they will find their eternal life. கர்த்தர் கிருபை தந்தால் எத்தனை பேர் அந்த பாடுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? If God gives you grace, how many of us are ready and willing to suffer? ஒரு பெண் குதிரையாய் தாழ்த்த
to humble ourselves like a female ஒரு horse, பெண் குதிரையை போல் நாம் புறக்கணிக்கப்பட ஒப்பு கொடுக்க, to be ready to yield ourselves to be rejected like a female horse, சமுதாயம் நம்மை தள்ளுகிறதுனால் அந்த வருகிற நிந்தையை ஏற்றுக்கொள்ள, to accept the reproach when the society is going to reject us. நாம் ஒப்பு கொடுப்போம். Let us yield ourselves. ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்துவோம். Those who yield, please put up your hands. நீங்கள் பெரிய காரியங்களை தேடுகிறீர்களா? தேட வேண்டாம். Are you seeking great things? Seek them not. மாம்சமான யாவர் மேலும் தீமை வரப்போகிறது. There is going to be evil coming upon all the flesh. ஆனால் உன் பிராணனை நான் உனக்கு கொடுப்பேன். But I will give you your life. ஒருவரும் நீ ஆண்டவர் உனக்காக நியமித்த நாள் வரைக்கும் உன்னை தொட முடியாது. Until the day appointed by the Lord, no one can touch you. உன்னை உபத்திரவப்படுத்தினாலும் நீ பிழைப்பாய். Even though they might persecute you, but still you shall live. கர்த்தர் உனக்காக நியமித்த நாள் வரைக்கும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. Until the day when the Lord has appointed you, nothing shall hurt you. ஒருவேளை உன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வந்தால், By chance if there is a drop of blood just coming out of your body, வந்தால் வரட்டும், அதனால் 10 ஆத்துமாக்கள் சபையோடு சேருவார்கள். let it come if it is coming out, by which at least 10 souls will be added. ஒருவேளை உன் கழுத்தை வெட்டினால், Perhaps if they are going to behead you, இந்த பூமியில் அதனால் 1000 ஆத்துமாக்கள் வருவார்கள். in this earth, because of which 1,000 souls shall be saved. அது மாத்திரமல்ல, Not just that, உயிர்த்தெழுதலின் போது at the time of resurrection, உன்னுடைய கழுத்து உன்னுடைய தலையோடு உன்னுடைய உடம்பு சேரும். உயிர்த்தெழுந்த ஜீவனோடு சரீரத்தோடு எழும்ப போகிறாய். your head will touch Hallelujah. your body, and as a quickened and a glorified body you shall arise. இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் உபத்திரவத்தில் கலிகூறுவோமாக. And those who have this hope, let us rejoice in our suffering. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate me from the love of Christ? நான் மனப்பூர்வமாய் பெண் குதிரையை மாறுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். I'm willingly offering myself to become that female horse. ஆனால் இயேசு சொல்லுகிறார், But Jesus said, உன் கண் ஒன்றினால் என்னை நீ கவர்ந்து கொண்டாய். you have pleased me by your என் eyes. பிரியமே, என் உத்தமியே, நீ ஒருத்தியே. My beloved, my undefiled, you are just one. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி The கொண்டிருக்கிறார். Spirit of God is moving in our midst. இந்த வருங்காலத்திற்கு நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And He is strengthening you for the coming future. மற்றவர்கள் அசட்டை பண்ணட்டும், ராஜா நம்ம பிரியமாயிருக்கிறார். Others may despise you, but the King is pleased in you. வேலை இல்லாமல் போகட்டும், Though you might be jobless, நடுத்தருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரட்டும், the situation might come where you have to stand in the street. அதை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கட்டும். Others may mock at you. மேலே இருந்து ஒரு சத்தம் வரும், But there is a voice coming from above. என் பிரியமே, My love, என் பிரியமே, my love. உன்னில் பழுதொன்றும் இல்லை. There is no blame in you. ராமா உஷபாரியா தீனாமா சந்ததாங்கரமா ஓரியா உசமா கதீனா மங்கரா மாரியா துரோ சந்ததாங்கரமா கதீனாங்கலமானியா ஓ ராமா உஷபா கதீனாங்கரமானியா துரோ. ஒருவேளை நாம் மரித்து போனாலும், Perhaps we might die. அது தோல்வி அல்ல பிரியமானவர்களே. That is not a failure, my beloved. அதுதான் நம்முடைய ஜெயத்தின் ஆரம்பம். That is the beginning of our victory. அது நம்முடைய நித்திய ஜீவனின் ஆரம்பம். That is the beginning of our eternal life. இங்கே நாம் வெட்டப்படும் போது அதே க்ஷணத்தில் நம்முடைய ஆத்மா பரலோகத்தில் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்க போகிறது. When we are beheaded on this earth, at the very same moment in the heavenly kingdom, our souls will shout hallelujah. முன்னேறுவோம், ஜெயிப்போம். Let us press forward and let நாம் us கொல்லப்படுகிற அந்த சாவினால் சாத்தானை நம்முடைய காலின் கீழாக நசுக்கப்படுவோம். by the killing with which we are murdered, let us crush the Satan at our feet. சாத்தானை நசுக்க போகிறோம். We are going to crush Satan. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given this hope to us. ஆமென். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்கிறவர் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்கிறவர் வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரு ஜெயகோடி